இலங்கை திருநாட்டிலே பல சிவாலயங்கள் காணப்படுகின்றது. அதிலும் தானாக தோன்றிய சிவாலயமாக பார்க்கப்படுகின்றது கொக்கட்டிச்சோலை ஸ்ரீ தாந்தோன்றீஸ்வரர் ஆலயமும் ஒன்று. இவ்வாலயத்தினுடைய வருடாந்த மகோற்சவமானது இம்மாத 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ச்சியாக திருவிழாக்கள் இடம்பெற்று கொண்டு இருக்கின்றது. எதிர்வருகின்ற 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேரோட்ட பெருவிழானது மிகவும் சிறப்பான முறையில் இடம்பெற இருக்கின்றது. இந்த தேரோட்ட நிகழ்வுக்கான அதாவது தேர் இழுக்கின்ற கயிறானது கண்ணங்குடாவிலே இருக்கின்ற அடியார்களினால் பலரின் பங்கு பற்றுதலுடன் இந்த தேர் இழுப்பதற்கான கயிறு அதாவது வடம் தயாரிக்கின்ற நிகழ்வானது ஒவ்வொரு வருடமும் இடம்பெறுகின்றது. இவ்வருடமும் சிறப்பான முறையிலே அந்த வடம் தயாரிக்கின்ற நிகழ்வானது இடம்பெற்றிருந்தது. இந்த வடமானது பார்த்தீங்கன்னு சொன்னால் வடம் பிடித்து தேர் இழுக்கின்ற நிகழ்வானது மற்ற ஆலயங்களை தாண்டி இவ்வாலயத்திலே இந்த வடம் பிடித்து தேர் இழுக்கின்ற நிகழ்வில் பெருந்திரளான அடியார்கள் பங்கு பெற்றதுடன் இடம்பெறுகின்றது வளமை. வேறெந்த ஆலயங்களும் இல்லாத சிறப்பு இந்த கொக்கட்டிச்சோலை நாதருக்கு உண்மையில் இந்த வடம் பிடித்து தேர் இழுக்கின்ற நிகழ்வு இடம்பெறுவது ஒரு அற்புதமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அடவாசலின் நடத்துவதற்காக